எங்கள் வீட்டில் கிளவி செத்து போச்சு சார். 107 வயசு. அது 107 வயசில் ஒரு கிளவி செத்தா வீட்டில் யாருக்காவது வருத்தம் இருக்குமா? ஒரு 20 வருஷமாக அது போட்டு படாத பாடுபடுத்தி போய் சேர்ந்தது. அப்பாடா முடிஞ்சதுடா. கிளவிக்கும் விடுதலை, நமக்கும் விடுதலை, பாடுபட்டவங்களுக்கும் ஒரு விடுதலை இல்லையா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும். ஏன்னா துக்கம் கண்டுக்க சில பேர் வருவாங்க, 2 நாள் 4 நாள் கழித்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் செய்தி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். யார் இருக்கிறது? எல்லோரும் 2 நாள் 4 நாள் லீவ் போட்டு வந்திருக்காங்க, போயிட்டாங்க. சித்தப்பா சொன்னார், நீ இருடான்னாரு. என்ன ஏன்பா நீங்கள்லாம் பெரியவங்க, நீங்கள் போகிறேங்கிறீங்க, என்ன இருக்க சொல்கிறீங்களே என்ன? அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார், அது வர்றவனுக்கெல்லாம் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும், அது ஒன்னால தான் முடியும்னு சொன்னார். ஏன் அது என்ன நான் அப்படி சொல்கிற ஆளான்னு? அதை விட 18 வருஷமாக ஒரே புத்தகத்தை பாடம் நடத்திட்டு இருக்கியா இல்லையா? நீ திண்ணையில் உட்காந்துருக்கணும். எதுக்கு வெத்தலை சீவல்லாம் வச்சு விபூதி பூசியிருக்கணும். அதாவது குளிச்சுட்டு வந்ததாக ஒரு அர்த்தம். இந்த விபூதியை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தண்ணியில் குழைச்சி பூசிட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு தாங்கும். 4 நாள் ஓடும். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை குளித்தா போதும். அதை அப்படியே தள்ளிட்டு இருந்துச்சு. நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார். அவன் அன்றைக்கே வந்திருக்கலாம்ல. அவன் 4 நாள் கழித்து வரான். வரும்போது எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஒரு துண்டை எடுத்து வாயில் வச்சுக்கிறான் சார். வச்சுக்கிட்டு தம்பின்னா வாங்கண்ணே பாட்டி. அவனுக்கு செத்தது யாருன்னே இன்னும் தெரியல. பாட்டி தானான்னு கேட்குறான். பாட்டி தான் உட்காரு, தாத்தா பாட்டி தான் உட்காரு. என்ன பண்ணுச்சுன்னா 107க்கு ஏதாவது பண்ணணுமா? 107 ஆனதே காரணம்தான். இவன் என்ன கேட்குறான், என்ன பண்ணுச்சுங்கிறான். இப்போ இவனுக்காக நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா? அதோட நான் சொன்னேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. சும்மா நானாக சொல்கிறேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தேன், அவர்கிட்டலாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. அதுதான் விதிகள். நான் அவர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த டாக்டர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். சொல்லிவிட்டேன். அவன் வந்தவன் கேட்குறான், அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்க? அவர் டாக்டர் இல்லையே, எமனுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு. ஏங்க அவருக்கு என்னன்னா, எமனுக்கு ஏஜென்ட்டுக்கு. அப்போ நீங்கள் வேறு என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க? 107 இங்கே வலிக்குதுங்குது, நம்ம என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா அடுத்த ஆளுக்கு சொல்லலாமேன்னு நான் கேட்குறேன். அவன் சொல்கிறான், தஞ்சாவூர் கொண்டு காட்டியிருக்க வேண்டியதானே. 107 107 108 அழைச்சிக்கிட்டு போய்